இன்னைக்கு ரவா உப்புமா வாரம் அப்படின்னு சொன்னாலே ரவா உப்புமானா பயந்து ஓடுற காலம் இந்த காலம். இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்குன்னு விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரவா கிச்சடி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். அரை கிலோ ரவாவை நெய்யில நல்லா ரோஸ்ட் பண்ணி ஒரு பிளேட்ல எடுத்து கொட்டிக்கிட்டு இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய், ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், கடுகு, கடலப்பருப்பு, வரமிளகாய், குட்டியா சாப் பண்ண இஞ்சி துண்டுகள், கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து நெய்யில நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் குட்டியா சாப் பண்ண ஒரு கப் பெரிய வெங்காயம், அரை கப் கேரட், அரை கப் பீன்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் உப்பு போட்டு நெய்யில 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம்லாம் 2 நிமிஷத்துல இந்த கேரட் பீன்ஸ் எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் ஆயில் சேர்த்து இந்த ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் காய்கறியோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வறுத்த ரவாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்றோம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் 2 கப் அளவு ரவா எடுத்திருந்தேன். 3 கப் அளவு தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்றேன். இதுல உப்பு எல்லாமே கரெக்டா இருக்குன்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு மூடி வைக்கிறேன். அடுப்பு கொஞ்சம் சிம்லயே இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்குறேன். நல்லா சூப்பரா வந்திருக்கு. இது மேல பொரிச்ச முந்திரி பருப்பு, மல்லி இலைகள் சேர்க்கிறேன். ஒரு ஸ்பூன் மேலாப்புல நெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்றேன்.